வாழ்க்கையே முடிஞ்சிட்டு நினைக்கிறவங்க இதை கேளுங்க. ஏதாவது ஒரு நிலைமையில நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் எந்திக்கவே முடியாது, அப்படியே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தனக்குன்னு இருக்கக்கூடிய மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பணம், புகழ் இது எல்லாத்தையுமே இழந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகி 2004 ஒருத்தரை ஜெயில தூக்கி போடுறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் தன்னை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்பி கொண்டு வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ஹையஸ்ட் பெய்டு ஆக்டரா இருக்காரு. என்னோட ஸ்கிரிப்ட்ஸை ஒவ்வொன்னா பார்த்து சூஸ் பண்ணி நடிச்ச படங்கள் தான் மாபெரும் வெற்றியை தந்துச்சு. இவரை பத்தி கேவலமா பேசாத மீடியாக்களும் இல்ல, பத்திரிகைகளும் இல்ல. எல்லா இடத்துலயுமே ரீமார்க்ஸ் விழுந்துட்டே இருந்தாலும் ஒரு படமா ஹிட் கொடுத்துட்டே இருந்தார். மக்கள் மனசுல தான் ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையானவன் அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்தாரு. இன்னைக்கு அயன்மேன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரை யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில எவ்வளவுதான் தடுக்கி விழுந்தாலும் அதை எப்படியாவது கண்டுக்காம ஜெயிச்சிடலாம் என பல முறை கீழ்ந்து விழுந்ததுக்கு அப்புறமும் நீங்களும்